பாகம் 8. மகாபிஷன் சந்தனுவானான். தன் வாழ்நாளில் சேமித்த புண்ணியத்துக்காக மன்னர் மகாபிஷன் சொர்க்கம் புக அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவர் தேவர்களோடு அமர்ந்து அப்சர கன்னிகளின் நடனங்களை கண்டு களித்தார். கந்தர்வர்களின் இசையை ரசித்தார். எந்த விருப்பத்தையும் நிறைவேற்றும் காமதேனு, கற்பகமரம் மற்றும் சிந்தாமணிக்கல் ஆகியவற்றுடன் தொடர்பு கொள்ளவும் அவர் அனுமதிக்கப்பட்டார். ஒரு நாள் கங்கை இந்திரன் சபைக்கு வந்தாள். அங்கு இருந்தபோது மெல்லிய தென்றல் வீசவே அவளது மேலாடை விலகியது. அங்கு கூடியிருந்த தேவர்கள் மரியாதை காரணமாக தலையை குனிந்து கொள்ள மகாபிஷன் மட்டும் வைக்கமின்றி கங்கையின் அழகை ரசித்து வியந்து கொண்டிருந்தார். இதை கண்ட இந்திரன் அவரை பூமிக்கு திரும்ப சாபமிட்டார். மகாவிஷ்ணுவின் வெக்கங்கெட்ட நடத்தையை அனுபவித்து ரசித்த கங்கையையும் இந்திரன் அமராவதியை விட்டு போகும்படி செய்துவிட்டான். மகாபிஷன் பிரதீபனின் மகன் சந்தனுவாக ஹஸ்தினாபுர நகரில் பிறந்தான். புருவம்சத்தில் பிறந்த பிரதீபன் தன் மகன்கள் ராஜ்யத்தை ஆளும் வயதை எட்டியதும் அவர்களிடம் பொறுப்பை கொடுத்துவிட்டு உலகை துறந்துவிட விரும்பினான். மூத்த மகன் தேவபிக்குத்தான் பதவி கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் தேவபிக்கு சரும வியாதி இருந்தது. சட்டப்படி உடல்நலம் குறை இருப்பவர் அரசனாக முடியாது. எனவே இளைய மகன் சந்தனு அரசனானான். தேவபி சந்நியாசியாகி சந்தனுவின் ஆதரவில் வசிக்க மறுத்துவிட்டான். ஒரு நாள் பிரதீபன் நதிக்கரையில் தியானம் செய்து கொண்டிருந்த போது கங்கை வந்து அவனுடைய வலது துடையில் அமர்ந்தாள். உடனே பிரதீபன், அழகிய பெண்ணே, நீ என் வலது துடையில் அமர்ந்து விட்டாய். இடது பக்கம் அமர்ந்திருந்தால் நீ என் மனைவியாக விரும்பினாய் என்று கருதி இருப்பேன். வலது பக்கம் அமர்ந்ததால் நீ என் மகளாக இருக்க விரும்புகிறாய் என்று நினைக்கிறேன். உன் விருப்பம் என்ன? அதற்கு கங்கை, நான் உங்கள் மகன் சந்தனுவை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்றாள். அப்படியே ஆகட்டும் என்றான் பிரதீபன். சில நாட்களுக்கு பிறகு தந்தையை வணங்க நதிக்கரைக்கு வந்த சந்தனுவிடன் பிரதீபன், ஒரு நாள் கங்கை என்ற அழகான பெண் உன்னை அணுகி உன் மனைவியாக விரும்புவாள். அவள் ஆசையை நிறைவேற்று, அதுவே என் விருப்பம் என்றான். பிறவிலேயே சந்தனு கங்கையை பார்த்து விட்டான். அவள் மீது காதல் கொண்டு என் மனைவியாகிவிடு என்றான். அதற்கு கங்கை, நான் உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை, நான் என்ன செய்தாலும் என்னை நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது என்றாள். காதல் வயப்பட்டிருந்த சந்தனு தந்தைக்கு கொடுத்த வாக்கை நினைவு கூர்ந்தான். பின்பு சரியென்று சம்மதிக்கவே அவனை பின்தொடர்ந்தாள் கங்கை. பின்னர் கங்கையின் சந்தனுவின் முதல் குழந்தையை பெற்றெடுத்தாள். ஆனால் குழந்தை பிறந்த மகிழ்ச்சி அதிக நேரம் நீடிக்கவில்லை. குழந்தை பிறந்தவுடன் அதை கொண்டு போய் கங்கை நதியில் மூழ்கடித்தாள். அதிர்ச்சி அடைந்தாலும் சந்தனுவால் எதையும் கேட்க முடியவில்லை. அழகான மனைவியையும் அவன் இழக்க விரும்பவில்லை. அடுத்த வருடம் கங்கை இரண்டாவது மகனை பெற்றெடுத்தாள். அதையும் நதியில் விட்டுவிட்டாள். இப்போதும் சந்தனு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. இதேபோல் 7 குழந்தைகளை பெற்றெடுத்து நதியில் வீசிவிட்டாள். ஆனால் கங்கை சந்தனுவின் 8வது குழந்தை கங்கையில் விடும்போது சந்தனு அழுது கூச்சலிட்டான். ஏ இரக்கமற்ற பெண்ணே, நிறுத்து, அவன் வாழட்டும் என்றான். கங்கை நிறுத்திவிட்டு அவனை பார்த்து சிரித்தாள். கணவரே, உங்கள் வார்த்தையை மீறிவிட்டீர்கள். ரூரவரை விட்டு ஊர்வசி சென்ற மாதிரி நானும் உங்களை போக வேண்டிய வேலை வந்துவிட்டது. நான் நதியில் விட்ட 7 குழந்தைகளும் 8 வசுக்களில் 7வர். வசிஷ்டரின் பசுவை திருடிய பாவத்துக்காக மனிதனாய் பிறந்தவர்கள். அவர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க நான் அவர்களுக்கு தாயானேன். அவர்கள் பூமியில் மிக குறைந்த காலத்துக்கு மட்டுமே இருக்கட்டும் என்று தீர்மானித்தேன். அவர்கள் பூமியில் அவதிப்பட விரும்பவில்லை. ஆனால் என்ன செய்வது? கடைசியாக பிறந்தவனை என்னால் காப்பாற்ற முடியவில்லை. இந்த 8வது வசு வாழ்வான். ஆனால் அவன் மிகவும் சிரமப்படுவான். திருமணமும் செய்து கொள்ள மாட்டான். உங்களுக்கு பிறகு ஆட்சிக்கும் வரமாட்டான். அவனுக்கு குடும்பம் இருக்காது. இருந்தாலும் அவன் ஒரு குடும்ப தலைவனாக இருப்பான். ஆனால் அவன் ஆணாக இருக்கும் ஒரு பெண்ணின் கையால் கேவலமாக மரணம் அடைவான். அதற்கு சந்தனு ஆவேசத்துடன், அப்படி நடக்காது, அப்படி நடக்க நான் விடமாட்டேன் என்றான். அதற்கு கங்கை, நான் உங்கள் மகனை வளர்த்து சிறந்த போர் வீரன் ஆக்குவேன். போர்க்கலையில் தேர்ந்த பரசுராமரிடம் இவனை சீடனாக சேர்ப்பேன். மனம் புரியும் பருவத்தை அவன் எட்டும்போது அவனை உங்களிடம் அழைத்து வருகிறேன். அவன் மன்னனாகவும் பொறுப்பு ஏற்பான். அப்போது நாம் பார்ப்போம் என்று கூறிவிட்டு கங்கை மகனுடன் மறைந்து விட்டாள். இப்போது சந்தனு தனியே விடப்பட்டான். பாகம் 9. பீஷ்மரின் தியாகம்.
கங்கை எடுத்து சென்ற சந்தனுவின் மகன் தேவவிரதன் வளர்ந்து அழகான தேர்ந்த வீரனாக அரசகுமாரனுக்கு உரிய தகுதி பெற்றவனாக இருந்தான். கங்கை அவனை தந்தையுடன் அனுப்பி வைத்த போது அஸ்தினாபுர மக்கள் அவனை மிகவும் நேசித்தனர். அவன் எப்போது அரசாள தொடங்குவான் என எதிர்பார்த்தனர். ஆனால் அது நடக்கவே இல்லை. சந்தனு மீண்டும் காதல் வயப்பட்டான். சம்படவ பெண்ணான சத்தியவதி மீது காதல் கொண்டான். கங்கையில் படகு ஓட்டிக் கொண்டிருந்த பெண் அவள். அவன் அவளை மனைவியாக ஆக்கிக்கொள்ள நினைத்தான். ஆனால் அவளோ கங்கை போலவே ஒரு வாக்குறுதி கேட்டாள். அதாவது அவளுடைய மகன்கள் மட்டுமே வாரிசாக வர வேண்டும் என்பது. தேவவிரதன் ஏற்கனவே அரசகுமாரனாக தயாராக இருக்கும்போது அஸ்தினாபுரத்துக்கு அவனை தவிர வேறு யார் வாரிசாக முடியும்? குழம்பி போனான் சந்தனு. அவனுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. தன் தந்தையின் சங்கடத்தை புரிந்து கொண்ட தேவவிரதன் சத்தியவதியிடம் சென்றான். என் தந்தை உங்களை மனம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் என் ஆட்சியை துறக்கிறேன் என்றார். சம்படக்குட தலைவனான சத்தியவதியின் தந்தை தேவவிரதனின் முடிவை கேட்டு மகிழ்ந்தாலும் திருப்தி அடையவில்லை. அதற்கு சத்தியவதியின் தந்தை தேவவிரதனிடம், உங்கள் குழந்தைகள் பிற்காலத்தில் என் மகளின் குழந்தைகளிடம் சண்டையிடுவார்களே, அது எப்படி நடக்காமல் தடுப்பது என்றான். தேவவிரதன் புன்னகை செய்தான். தன் குடும்பத்தின் சரித்திரத்தையே மாற்றக்கூடிய முடிவு ஒன்றை எந்த வருத்தமும் இன்றி எடுத்தான். நான் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன், எந்த பெண்ணுடன் இருக்க மாட்டேன், நான் எந்த குழந்தைக்கும் தந்தையாக இருக்க மாட்டேன் என்று சபதம் செய்தான். தேவவிரதனின் சபதம் அண்ட சராசரத்திலும் திகப்பை ஏற்படுத்தியது. வியப்படைந்த தேவர்கள் வானத்திலிருந்து இறங்கி வந்து அவன் மீது மலர் மாறி பொழிந்து பீஷ்மர் என்றும் புதிய பெயரை கொடுத்தனர். அதாவது மிக கடினமாக சபதம் இடுபவன் என்று பொருள். அது மிகவும் கொடுமையான சபதம்தான். தேவவிரதன் இனி யாருக்கும் தந்தையாக மாட்டான். ஆகவே அவன் மரணம் அடைந்த பிறகு அவன் மறுபிறவி எடுக்க பூமியில் அவன் வாரிசு யாரும் இருக்க மாட்டார்கள். வான் உலகில் வைதரணி நதிக்கரையில் இருக்கிறது மூதாதையர் உலகம். இனி அவன் என்றென்றும் அங்கேதான் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அவனுக்கு இனி விடிவே இல்லை. தேவவிரதனின் நிலைமையை அறிந்த தேவர்கள் வருத்தமுட்டார்கள். அதனால் பீஷ்மர் தன் மரணத்தை, அதாவது மரண நாளை தானே தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் என்று வரத்தை கொடுத்தார்கள். தேவவிரதன் பிரம்மச்சரியம் அனுசரிக்க முடிவு எடுத்தான். அதற்கு பிறகு சந்தனு சத்தியவதியை மணக்க எந்த தடையும் இருக்கவில்லை. பாகம் 10. மீனின் மகள். சத்தியவதி சாதாரண பெண் அல்ல. அவளுடைய தந்தை உபரிசரன் என்ற மன்னன். அவன் ஒரு நாள் வேட்டை முடிந்து ஒரு மரத்தின் அடியில் ஓய்வு எடுத்த போது தன் மனைவியோடு இன்பமாக இருப்பது போல் நினைத்துக் கொள்கிறான். உடனே அவனிடமிருந்து விந்து வெளிப்பட்டு விடுகிறது. அதை வீணாக்க மனமின்றி ஓர் இலையில் அதை விட்டு ஒரு கிளியிடம் கொடுத்து தன் மனைவியிடம் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறான். அவள் அதன் மூலம் ஒரு குழந்தைக்கு தாயாக முடியும். அதை எடுத்துக்கொண்டு கிளி பறந்தபோது கிளியை ஒரு பருந்து வந்து தாக்க அந்த பொட்டலம் பிரிந்து கடலில் விழுந்து விடுகிறது. அதை ஒரு மீன் உண்டு விடுகிறது. அந்த மீன் முன்பு கிரிகா என்ற பெயரில் அப்சர கன்னியாக இருந்தது. பிரம்மாவின் சாபத்தால் மனித குழந்தைகளை பெறும் வரை மீனாக இருக்க வேண்டும் என்பதுதான் சபதம். சில நாட்களுக்கு மீனவர்கள் சிலர் இந்த மீனை பிடித்தபோது அதன் வயிற்றில் ஆணும் பெண்ணும் இரட்டை குழந்தைகள் இருப்பதை கண்டனர். மன்னன் உபரிசரனிடம் குழந்தைகளை கொடுத்தபோது அவன் ஆண் குழந்தையை மட்டும் ஏற்றுக்கொண்டு பெண் குழந்தையை மீனவ பெண்கள் வளர்க்கட்டும் என்று கூறிவிட்டான். தன் மகளைப் போல அவளை வளர்த்தான் மீனவ தலைவன். அவளை சத்தியவதி என்று அழைத்தாலும் அவளிடம் இருந்த மீன்பாடை வீசியதால் மத்ஸ்ய கந்தா என்று பெயரிட்டு கொஞ்சினான். மத்ஸ்ய கந்தா கங்கையின் இந்த கரையிலிருந்து எதிர்கரைக்கு படகில் மக்களை அழைத்துச் செல்வார். ஒரு நாள் பராசர முனிவர் அவளுடைய படகில் ஏறி பயணம் செய்தார். பாதி பயணத்தில் ஒரு தீவு அருகே முனிவர் மத்ஸ்யகந்தாவின் மீது மோகம் கொண்டு அவன் மூலம் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள விரும்பினார். அதற்கு அவள், நீங்கள் என்னை இப்படி செய்தால் ஒருவரும் என்னை திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள் என்றார். உடனே முனிவர், என் தந்திர வலிமையால் நீ இப்போதே ஒரு குழந்தைக்கு தாயாகி மீண்டும் உன் கன்னித்தன்மையை அடைவாய். இனி உன்னிடமிருந்து மீன் மாடையும் வராது. உன் உடலிலிருந்து வரும் வாசனை இனி ஆண்களை தவிர்க்க முடியாமல் திணறுவார்கள் என்றார். படகு எதிர்கரையை அடையும் முன் மத்ஸ்யகந்தா காதலியானாள். பின்பு தாயானாள். மீண்டும் கன்னித்தன்மையை அடைத்தாள். முடிவாக மனம் கமழும் பெண்ணாக மாறினாள். இந்த குழந்தையை பராசரர் வளர்த்தார். அவனுக்கு கிருஷ்ண யத்பானன் என்று பெயரிட்டார். நதி அருகே உள்ள திட்டில் பிறந்த கருமையான குழந்தை. பின்னர் அவனுக்கு வியாசர் என்று பெயர் உண்டாயிற்று. அவர்தான் மகாபாரதத்தை எழுதியவர்.
வஸ்தியகந்தாவின் புதிய வாசனை மிகுந்த உடல் சந்தனுவை ஈர்த்தது. அவள் ஹஸ்தினாபுரத்தின் ராணியும் ஆனாள்.